அன்பிற்குரிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்கள் நாம மறந்துள்ளோம். நம்முடைய இந்த மறதியைத்தான் மூலதனமாக கொண்டு பல அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். அப்படி நம்ம மறந்து போன விஷயத்தில் ஒன்று, ஜூன் 25ஆம் தேதி கருப்பு தினம் என்பது. சுதந்திரத்துக்கு பின்னால் 1975 ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1971 நடந்த நாடாளுமன்றத்திலே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எம்பியாக போட்டியிட்ட போது ரேபரேலி தொகுதியிலே போட்டியிட்டதிலே அரசு நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தினார். தாசில்தார் போன்ற அரசு நிர்வாகிகளை, கலெக்டர் போன்றவர்களை கட்சிக்காரர்களைப் போல பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அவருடைய வெற்றி செல்லாது என்று உத்தரப்பிரதேச அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது 1975 ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இந்த மாதம் 25ஆம் தேதி அவங்க அப்பீல் பண்ணியிருக்கலாம், மேல் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், முறையிட்டிருக்கலாம், இதை வச்சு கூட அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்திரா காந்தி அப்படி நினைக்கல. இந்திரா காந்தியினுடைய மனசில் ஒரு முசோலினியும் ஒரு ஹிட்லரும் இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி அவசர நிலையை பிரகடனம் பண்ணாங்க. அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வச்சுட்டாங்க. இது இனி சட்டம் கிடையாது, நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி தூக்கி எறிஞ்ச தினம் ஜூன் 25. அதை பாரதிய ஜனதா கட்சி கருப்பு தினமாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடுறது. அப்படி அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து போராடிய மக்கள் 1,00,000 பேரை கைது பண்ணாங்க, சிறைச்சாலைகளில் சித்திரவதை பண்ணாங்க. மொராஜி தேசாய் போன்ற, கேபி நாராயணன், மொராஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்களெல்லாம் கைது பண்ணாங்க. பெருந்தலைவர் காமராஜரை கூட நம்முடைய சென்னையிலே திருமலை நாயக்கன் தெருவிலே அவருடைய வீட்டிலே, அவருடைய வாடகை வீட்டிலே அவருடைய வீட்டோடு அவரை கைது செய்து வைத்தார்கள். அதாவது வீட்டு சிறையிலே வைத்தார்கள், வெளியில் போகக்கூடாது அப்படின்னு வீட்டு சிறையில் வைச்சாங்க. அப்படி ஒரு கொடுமை நடந்தது. அப்படி அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி வீசியவர்கள் இன்னைக்கு நேற்றைக்கு முந்தா நாள் நாடாளுமன்ற வளாகத்தில் அரசியல் சட்டத்தை கையில் தூக்கிக்கிட்டு போராடுறோம், அரசியல் சட்டத்தில் யாரோ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரைக்கும் 160 முறை திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கிறது சகஜமானது. இதுவரைக்கும் 160 திருத்தம் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியே 150க்கு மேலே திருத்தம் பண்ணியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில். உதாரணமா முந்தா நாளைக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. இந்த நீட்டு பொது தேர்வு இருக்கல்லவா, அந்த பொது தேர்வு அந்த வினாத்தாளை திருடி அதை மாணவர்கள்ட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட பணம் வாங்கி அப்படி ஒரு குற்றம் நடக்குது இல்லவா. இம்மாதிரி குற்றம் எல்லா இடமும் நடக்குது, எல்லா தமிழ்நாட்டிலும் நடக்கும், எல்லா ஊர்லேயும் நடக்கும். இப்படி குற்றம் நடந்தால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது. ஒரு 6 மாதம் சிறை தண்டனை, ஒரு 10,000 ரூபா அபராதம், அப்படி தான் இருக்குது. ஆனால் அது போதாது அப்படின்னு சொல்லி 10 வருஷம் சிறை தண்டனை, 1 கோடி ரூபா அபராதம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இப்போ திருத்தம் முந்தா நாடு நாடாளுமன்றத்தில். அந்த சட்ட திருத்தம் தான். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை அதனுடைய கூட ஒரு ஸ்டெப் அதில் சேர்த்தால், ஒரு பேராகிராஃப் சேர்த்துக்கிட்டா, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா, 5 வருஷம் இருக்கிறத 10 வருஷம் முடியும், 10 வருஷம் இருக்கிறத 5 வருஷம் முடியும், மாற்றிக்கிட்டா அதுதான் திருத்தம்ங்கிறது. இம்மாதிரியான திருத்தம் காங்கிரஸ் ஆட்சியில் 160 முறை பண்ணியிருக்காங்க. திருத்தம்ங்கிறது ஏதாவது ஒரு சீர்திருத்தம் செய்தாதானே ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நடக்க முடியும். அதான் சட்ட திருத்தங்கிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சட்டத்தை திருத்திடுவார். சட்டத்தை ஏன் காங்கிரஸ்காரங்க திருத்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சோனியா காந்தியும் ராகுலும் அவங்க குடும்பம், அந்த குடும்பம் கூட சேர்ந்து சில கொத்தடிமைகள் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டம் அப்படின்ட்டு அவங்க டெல்லியில் பண்ணுறாங்க. இன்றைய நாம நினைவுபடுத்தக்கூடிய எண்ணற்ற விஷயம் என்னன்னு சொன்னா, 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்திரா காந்தி
சட்ட புக்கை தூக்கி குப்பையில போட்டாங்க. சட்டம் இனி இல்லை, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படின்னு சொன்னாங்க. தலை விரிச்சு ஆடுனாங்க. அந்த ஆட்டம் 1977 21 மாசம் மார்ச் மாசம் 31ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. அப்படி அங்க ஆடும்போது இங்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதி இந்திரா காந்தியை கண்டிக்கல, எதுக்கல, இந்திரா காந்தியை ஆதரிச்சாரு. கருணாநிதியுடைய மகன் இப்போ அவருடைய வாரிசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவருடைய திருமணம் 1975 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி நடந்தது. அப்போ இந்த கருப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கு. சட்டத்தை தூக்கி போட்டிருக்காங்க, எல்லோரையும் கைது பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சூழல்ல தான் மு.க. ஸ்டாலினுக்கு கல்யாணம் நடந்தது. 1975 ஜூன் 25 தான் ஆரம்பம். ஆகஸ்ட் 20 ஸ்டாலினுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு விசேஷ அழைப்பாளர் வந்தார். அவரு இந்திய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமத். அவரு விசேஷமா வந்தாரு. அவரு தான் இந்த கருப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போடலாம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போட்ட பக்ருதீன் அலி அகமத்தினுடைய முன்னிலையில தான் மு.க. ஸ்டாலினுக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ திமுக காங்கிரஸோட இருந்தது. 75 இது 76 ஜனவரி 31ஆம் தேதியோட அந்த சட்டமன்றம், திமுக சட்டமன்றம் டேட் முடியுது. 5 வருஷம். அது அந்த எமர்ஜென்சி டைமா இருக்கிறதுனால தேர்தல் நடத்த முடியாது.